பேனல் ஷீட் வந்து என்ன எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்களேன். ஆட்டு செட்டு போட்டுக்கலாம்ண்ணா. சரிங்கக்கா. கோழி செட்டுக்கு போட்டுக்கலாம். 4 அடி 0.4 mm கிலோ 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது நிறைய பல்காக எடுத்த விலை குறையிறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குங்களா? சரிங்க. சைஸ் குறைஞ்ச பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தரமா இருக்கணும். தரத்தை பாக்குறாங்க இல்லையா, அதனால திக்னஸ் அதிகமா குறைங்க, அதை வாங்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸா போட்டா தானே லைஃப் வரும். ஆனா அது கம்பல்சரி இது 10 வருஷம் வரும். ஏன்னா இது நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வராது. இது 0.4 திக்னஸ், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. கிழிச்சு கூட காமிக்கிறேன். ரேட்டை பார்க்கறதுனால இப்போ எங்க பிசினஸ் பாதிக்கப்படுது. உங்க பிசினஸ் பாதிக்கப்படுது. அப்ப நீங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க. இது ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கு. அது 20 கிலோ மேல எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ தான். அது எத்தனை கிலோ எடுத்தாலும் ஓகே. அண்ணா வணக்கம்ண்ணா, என் பேர் தீபா. எங்கள் கடை பேர் வந்து ஸ்ரீ லோகா பேனல் ஷீட். அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குஞ்சாண்டூரில் இருக்குண்ணா அந்த கடை. அக்கா, நீங்கள் வந்து 6 வருஷமா இந்த தொழில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து பேனல் ஷீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பேனல் ஷீட் வந்து என்ன எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்களேன். அண்ணா ஆட்டு செட்டு போட்டுக்கலாம்ண்ணா, கோழி செட்டுக்கு போட்டுக்கலாம். சைடு இப்போ நம்ம கம்பி வலி போட்டுட்டு சைடுல பூச்சி புழு வராமக்கிறதுக்கு சைடு அடைச்சிக்கலாம். இப்ப தக்காளி பூஞ்செடி எல்லாம் வைக்கிறோம் பாத்தீங்களா, தக்காளி இப்ப கோழி எல்லாம் கொத்தாமக்கிறதுக்கு இந்த சீட்டை வாங்கி கவர் பண்ணிக்கலாம். சைடுல காம்பவுண்ட் மாதிரி சொல்றேன். காம்பவுண்ட் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு சைஸுமே இருக்கு. சரிங்க. அப்போ இதுல என்னென்ன வகையான சைஸ் இருக்குங்க? ஆனா என்கிட்ட பாத்தீங்கன்னா 1.5 அடியில இருந்தே இருக்குண்ணா. 1.5 அடியில இருந்து இருக்கு. ஆமா. அதாவது நீளம் அகலம் அதை சொல்றீங்க இல்லைங்களா? அகலத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அகலம் வந்து 1.5 அடியில இருந்தே இருக்கு. அகலம் வந்து 1.5 அடியில இருக்கு. நீளம் எவ்வளவு வரைக்கும் இருக்குங்க? நீளம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். நீளம் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். அதிகபட்ச அகலம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி தானா? அதிகபட்ச அகலம் வந்து எங்ககிட்ட 7.5 அடி இருக்கு. 7.5 அடி இருக்கு. சோ 1.5 அடியில இருந்து 7.5 அடி வரைக்குமே நம்மகிட்ட வந்து ஷீட் இருக்கு. சோ அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுல எவ்வளவு நீளம் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆமா, எவ்வளவு நீளம் வேணுமோ ஒரே நீளமா கூட வாங்கிக்கலாம். ஒரே நீளமா வாங்கிக்கலாம். சோ நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி போடணும் அவசியம் இல்ல. ஆமா, கட் பண்ணி நீங்க எங்கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். எங்க கிட்ட ஒரே நீளமா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ நீங்க கட் பண்ணி ஈஸியா போட்டுக்கலாம். அதாவது ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்களா? ஒரே ரோலா வந்துரும்னா ஒரே ரோலா கொடுத்துருவீங்க. கிலோ கணக்குல கொடுக்குறீங்களா? ஆமா, கிலோ தானே இது. சரிங்க. எத்தனை திக்னஸ்? ஓகே, ஆனா அது குவாலிட்டி தகுந்தப்பல திக்னஸும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா 1 அடி 2 அடி 3 4 வந்து 0.4 திக்னஸ் வரும். சரிங்க. அது இப்ப வந்து 5 வந்து 0.2ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப அதிகபட்ச அகலம் சொன்னோம் இல்லையா 7.5 அடி, அது 0.4ல இருக்கு. அது வந்து கிலோ வந்து 270 ரூபாய். அதுக்கப்புறம் இப்போ 0.2 0.3லாம் வந்திருக்கு. அதையுமே இப்போ 200 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ குறைச்சு கொடுக்கறதுனால 0.4 அதே ரேட்டு தான் கேட்கறாங்க. 0.4 அதே ரேட்டு தான் கேட்கறாங்க. ஆமா, நீங்க என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க 0.4 வந்து 200 தான் கொடுத்துட்டு இருக்கோம். 4 mm சொல்றீங்க இல்லீங்களா? ஆமா, 0.4 mm 200 தான் கொடுத்துட்டு 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அது எவ்வளவு நீளம் வேணாலும் வாங்கிக்கலாம். நீளம் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். சோ நீளத்தை பத்தி நம்ம பேச தேவை. நீளம் வந்து எவ்வளவு நீளம் வாங்கிக்கலாம். அகலத்தை மட்டும் தான் நம்ம பேசணும் இல்லீங்களா? அகலம் மட்டும். அக்கா, இப்போ நம்ம நீள அகலம் வந்து பாத்தீங்கன்னா அளவு நீங்க சொல்லியிருக்கீங்க 1.5 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த அகலம் வந்து 1.5 அடிக்கு ஒரு திக்னஸ் இருக்குமா, இல்ல 3 அடிக்கு ஒரு திக்னஸ் இருக்குமா? இந்த மாதிரி அகலம் வந்து மாறுபட வந்து அந்த நம்ம பேனல் ஷீட்டோட திக்னஸ் வந்து மாறுமா, அதோட விலையுமே மாறுமா அப்படின்னு முழு தகவல் சொல்லிட்டுங்க. ஆமாண்ணா, திக்னஸ் மாறும் போது ரேட்டுமே தான் குறையும். திக்னஸ் கம்மியா இருக்கிற சீட்டு வந்து இப்ப 5.25 சொன்னேன் இல்லையா, அது வெறும் 170 ரூபாய் தான். 4 அடி 200 ரூபாய். அது ஏன்னா 0.4 கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கனால ரேட் அதிகம் தான். திக்னஸ் கம்மியா இருந்தா அது அமௌண்ட் கம்மி தான் வருது. சரிங்கக்கா. இப்போ நம்ம என்ன ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்? 6 வருஷமா இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோமா, இல்ல அதர் ஸ்டேட் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லிடுங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவுக்கு இப்ப பார்சல் கிடையாது, அதனால நாங்க அது பண்றது இல்ல.
அது 20 கிலோ மேல எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ தான். அது எத்தனை கிலோ எடுத்தாலும் ஓகே. அதே இப்ப திக்னஸ் கம்மியிலயோ பிட்டு சீட்டா எடுத்தா அது டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ கிடையாது. சிங்கிள் ரோலா வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீனா எனக்கு புரியலங்க. இப்போ நீங்க எதுல போட்டு விடுவீங்க கொரியர்? நான் MSSல போட்டு விடுவேன். அதாவது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். சரிங்க. இப்போ நான் போடுறேங்க, ஒரு கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க? இது ஒரு கிலோ பொறுத்து இல்ல, எங்க ஊர்ல வந்து ஸ்டார்டிங் வந்து 120ல இருந்து வருது. சரிங்க. இப்போ நான் எத்தனை கிலோ எடுத்தாலுமே எனக்கு வந்து 20 கிலோக்கு மேலே எடுத்துட்டோம்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ. இப்போ 19 கிலோ எடுத்தீங்களா கூட ஒரு 130க்குள்ள தான் வரும். அதுக்கு மேல வரதை நான் பார்த்துப்பேன். சரிங்கக்கா. இப்போ 25 கிலோ எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிலோ எடுத்துட்டேன். 25 கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் நீங்க பே பண்ணிடுவீங்க. நான் வந்து அந்த மெட்டீரியலுக்கான சார்ஜ் மட்டும் நான் உங்களுக்கு பே பண்ணணும். நான் எடுக்கும்போது நான் எந்த சார்ஜுமே MSSக்கோ இல்ல மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் நான் பே பண்ண தேவையில்லை. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, ஒட்டையை போட்டிருக்கீங்க. இதே ஃபைனல் ஷெட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷெட் எவ்வளவு அகலம் வரும், எவ்வளவு நீளம் வரும், இந்த ஷெட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்க? ஆனா இது 20க்கு 20 தான் செட்டு போட்டிருக்காங்க. அது 4 அடி சீடு தான் வாங்கியிருக்காங்க. 4 அடிங்கிறது 4 அடினா 4 அடி ஃபுல்லா வராது. 4 அடிக்கு 2 இன்ச்சு கம்மியா தான் வரும். அதனால 5 சீட்டு வாங்கினா தான் 20 கவர் ஆகணும். இப்போ நீங்க கையில் வச்சிருக்கிறதுக்கு இது 4 அடி சீட்டு. 4 அடிக்கு 2 இன்ச்சு கம்மியா வரும். 4 அடிக்கு 2 இன்ச்சு மட்டும் கம்மியா வரும். 4 ஃபுல்லா வராது. சோ எல்லாத்துக்குமே இல்லைங்களா? ஆமா, எல்லாத்துக்குமே தான் 2 இன்ச்சு கம்மியா இருக்கும். 2 இன்ச்சு கம்மியா தான் வரும். சரிங்க. இப்போ இது எத்தனை mmக்கா? இதான 0.4 mm. 0.4 mm இல்லைங்களா? 4 அடி வந்து 0.4 mmல வருது. ஆமா. சோ இது ஒரு கிலோ வந்து என்ன விலைக்கு கொடுத்துட்டு? கிலோ வந்து 200 ரூபாய். 4 அடி 0.4 mm கிலோ 200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இது நிறைய பல்கா எடுத்தா விலை குறையிறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குங்களா? ஓகேண்ணா. நிறைய எடுத்தா விலை ஏதாவது கம்மி பண்ணி நிறைய எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லெஸ் பண்ணி தரோம். டிரான்ஸ்போர்ட் 20 கிலோ மேல எடுத்தா ஃப்ரீயாவும் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிடையாது. 20 கிலோக்கு மேல எடுத்தா டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ. அதிகபட்சம் எடுத்தீங்கன்னா நாங்க லெஸ் பண்ணி தரோம். சரிங்க. இப்போ உங்களுடைய ரெக்கமெண்டேஷன், நான் ஒரு மாடு வச்சிருக்கேன், ஆடு வச்சிருக்கோம்னா நாங்க எந்த mmல நாங்க கொட்டைக்கு இந்த பேனல் ஷீட் பயன்படுத்தலாம்? ஆனா அதிகபட்சம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா யூஸ் பண்ணாதானா பரவாயில்ல. 0.4 ஓகே தான். 0.4 தான் அதிகபட்ச திக்னஸ்ங்களா? இல்லண்ணா, இப்ப 4 அடியில 0.5 வந்திருக்கு. அதாவது 0.4 அப்படின்னா 4க்கு 6ங்கிறது 1 கிலோ வரும். அதே 0.5 எடுத்தீங்கன்னா 4க்கு 4 தான் வரும். அது 2 அடி கொஞ்சம் குறையுது. திக்னஸ் அதிகமாகறனால சைஸ் குறையுது. சரிங்க. சைஸ் குறைஞ்ச பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தரமா இருக்கணும். தரத்தை பாக்குறாங்க இல்லையா, அதனால திக்னஸ் அதிகமா குறைங்க, அதை வாங்கி போட்டுக்கலாம். சரிங்கக்கா. ஓகே, இப்போ நம்ம பேனல் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே அகலத்துக்கும் ஒரே நீட்டுக்கு வேணா சொல்லிட்டீங்க. பட் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கவர் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 பேனல் ஷீட், அதாவது அந்த இடத்துக்கு தந்தாலும் நம்ம பேனல் ஷீட் வந்து பயன்படுத்தும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி வந்து மழை தண்ணி உள்ள வராம கரெக்டாக ஜாயிண்ட் அடிக்கிறதுங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஓகேண்ணா. ஆனா இப்ப 2 சீட் இருக்கு இல்லையா, ஜாயின் பண்றதால டேப் இருக்கு. டேப் ஒட்டிக்கலாம் தான். இப்போ இது டேப் போட்டு தான் ஒட்டிருக்கு. ஆமா, டெம்பரவரியா மட்டும் ஒட்டிக்கோங்க. இந்த 2 சீட் ஜாயிண்ட் ஆவறதால அகலத்துல மட்டும் ரீப்பர் போட்டுக்கிட்டு நம்ம வாஷர் போட்டு ஆணியோ ஸ்க்ரூவோ பண்ணிக்கலாம். அதான் லைஃப் லாங் வரும். அது புடுங்கும், அதெல்லாம் அடிச்சுக்கிட்டா ஓகே தான். இது ஆணி வாஷர் போட்டு ஆணி அடிக்கிறோம் இல்லையா, அது கரெக்டா அடிச்சிட்டோமா ஒண்ணாகாது. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம டெம்பரரியா சேஃப்டிக்காக நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நீட்டா வேணும் அப்படின்னா மேல டேப் போட்டுக்கோங்க. டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஆனா டேப் லைஃப் வராது. நம்ம வந்து வாஷர் போட்டு ஆணி போட்டுக்கலாம், ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அது ரெண்டு தான் ஓகே. அதுதான் வந்து லைஃப் வரும். ஆமா, லைஃப் வரும். ஓகே. நம்ம ஒரு பேனல் ஷீட் வந்து ஷெட் போட்டுட்டோம். இதோட பேனல் ஷீட்டோட லைஃப் என்ன? இது லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திக்னஸ் அதை பொறுத்து மாறுபடுமா? வேலிடிட்டி, குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல. ஆமாண்ணா, அது கொஞ்சம் திக்னஸா போட்டாதானே லைஃப் வரும். ஆனா அது கம்பல்சரி இது 10 வருஷம் வரும். ஏன்னா இது நாங்க யூஸ் பண்ணிருக்கோம், அதனால நாங்க கம்பல்சரி அடிச்சவே சொல்லுவோம். 10 வருஷம் வரும்ண்ணா. 10 வருஷம் வரும், கம்பல்சரி வரும். ஓகே. அது திக்னஸ் கம்மியா இருந்தா இதே கொஞ்சம் லேசா தான் இருக்கும். அது திக்னஸ் கம்மியா இருந்தா அது கிளியும்ல. சரிங்க. இப்போ இது வந்து நம்ம ஷெட் போட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தகர ஷெட் போட்டுட்டோம்னா வேற ஏதாவது கல்லோ இல்ல தேங்காவோ மேல இருந்தா உடையாது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹீட் வந்து அதிகமா இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் நம்ம தென்னங்கத்து போட்டாலும் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. தென்னங்கத்து போட்டு அதுக்கு மேல தான் நம்ம தகர ஷீட் பயன்படுத்திருக்கேன். அதை தாண்டி நம்ம வந்து சிமெண்ட் ஷீட்னு இருக்கும். அது வந்து அது மேல ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா, கல்லோ இல்ல தேங்காய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உடையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், இது வந்து எந்த அளவுக்கு சேஃபா நம்ம பாத்துக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது கல்லு, அந்த தேங்காய் உலூர் மேக்சிமம் எல்லாம் தோட்டத்துக்காரர் தானே வாங்கிட்டு போறாங்க. கழுத்துக்கு போட்டிருக்கோம், தேங்காய்லாம் பாரு செக் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது ஃபோர்ஸா அந்த கம்பி குத்தனா கம்பல்சரி இதாகும்.
இப்ப சிமெண்ட் சீட்டே சொன்னீங்க இல்லையா, களத்துக்கு போட்டா உடையும் தான். ஆனா நம்ம எப்படி சேஃபா பாத்துக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் இதுவும். மத்தபடி கல்லு தேங்காய் அந்த மாதிரிலாம் விழுந்தா எதுவுமே ஆகாது. இந்த ஷார்ப்பா இருக்கிறது, இந்த கத்தி இந்த கம்பி அந்த மாதிரி வச்சு பண்ணா மட்டும் தான் டேமேஜ் ஆகும். சோ இப்போ ஒன்ஸ் ஒரு இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஷீட் மாத்திர மாதிரி வருமா, இல்ல அந்த டேமேஜ் மட்டும் இருக்குமா, அது வழியா கிழியுமான்னு கேக்குறேன். அது திக்னஸ் கம்மியில எடுத்தீங்கன்னா கம்பல்சரி இது கிளியும், அது வழியா கிழியும், டேமேஜ் கண்டிப்பா கிளியும். 0.4ல எடுத்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. சரிங்க அக்கா. பொதுவாக வந்து தகர ஷீட்ல வந்து ஹீட் வந்து இறங்கும்னு சொல்லுவாங்க, இதுல அந்த பிரச்சனை தான் இருக்குமா? ஆனா ரெண்டையும் கம்பேர் பண்ணது ஓகே தான். ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே அப்படின்னு சொல்லுங்க. இது ஓகே தான். இதை எப்படி நம்ம கட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம சிசர்லயே கட் பண்ணிக்கலாம். நீட்டா மார்க்கர் வச்சு கோடு போட்டு அழகா நீட்டா கட் பண்ணிட்டா சிசர்லயே கட் பண்ணிக்கலாம். சோ நாமளே கட் பண்ணிக்கலாம். நாமளே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்போது அது எங்க கிராஸா போய்டாதுங்களா? அத நம்ம கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். ஓகே. இல்ல இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த நுனியில மட்டும் கிழிச்சிட்டு ஒரு கட் பண்ணிட்டு அது வழியா கீச்சா அது டைரக்டா அது ஸ்ட்ரைட் வராதுண்ணா. பாருங்க இதெல்லாம் வராது. 0.4 திக்னஸ், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. பாருங்க கிழிச்சு கூட காமிக்கிறேன், ஒண்ணுமே ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. இது 0.4. ஆமா இது 0.4. சரி. இதுல ஏதாவது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்திருக்கும். அதுல அந்த மாதிரி இது ஏதாவது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? லோ குவாலிட்டி இருக்கு இருக்கு. ஆனா அது யாருக்கும் மக்களுக்கு தெரியறது இல்ல. அது இப்ப எல்லாம் காசு தானே பாக்குறாங்க, அது கம்மியா எது இருக்கோ அதுக்கு போயிடுறாங்க. யாரும் திக்னஸ் பாக்குறது இல்ல, அதாவது ரேட்டை பாக்குறதுனால இப்ப எங்க பிசினஸ் பாதிக்கப்படுது. உங்க பிசினஸ் பாதிக்கப்படுது. அப்ப நீங்க ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஒரிஜினல் மட்டும் தான் இருக்கு. நீங்க ஒரிஜினல் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுவீங்க? ஆமா ஒரிஜினல் மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ டூப்ளிகேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டூப்ளிகேட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கா? ஆனா அப்ப திக்னஸ் பார்த்தாவே தெரியும். மடக்கனா அது இது பாருங்கண்ணா, இது மடங்காது. ஒரு அப்படி ஒரு சீட்டை மடக்கனா அப்படி உடையிற மாதிரி உடையும். அது திக்னஸ் கம்மி, அது கிழிச்ச கிளியும். ஒரு இது விட்டா அப்படியே சல்லுன்னு போயிடும். இது பிளாஸ்டிக் லப்பர் சேர்ந்தது. ரோல் பண்ண ரோலோ இந்த மாதிரிதான் ஆகும், மத்தபடி எதுவும் ஆகாது. சோ அது கிழியாது, மடங்காதுன்னு சொல்றீங்க? ஆமா. அதாவது மடங்கனா மடிப்பு தெரியும், பட் கிழியாது. ஆமா. அது அப்படியே உடக்கனா, அது மடங்கனாவே அது அப்படி அந்த மடக்கறதுல அப்படியே விட்டுரும். அதாவது சும்மா ஜஸ்ட் மடங்கனாவே டூப்ளிகேட் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு உடைஞ்சிரும். ஆமா உடைஞ்சிரும். அது மடக்கும் போது தெரிஞ்சிரும் அது டூப்ளிகேட். இது வந்து இந்த மாதிரி ஆகாது. ஆமா இதான் ஒரிஜினல் சீட். சரிங்க சரிங்க. பட் ஆனா இது லைட்டா ஒரு கீரல் போட்டு கிழிச்சா கிழியும் இல்லைங்களா? அப்படி கிழிச்சா கிழியும். லைட்டா அந்த கரெக்டா எட்ஜில போட்டு கீரல் போட்டு கிழிச்சா கிழியும். ஓகே ஓகே சூப்பர். அக்கா இப்போ உங்களால வந்து எத்தனை கிலோ வரைக்கும் கொடுக்க முடியுங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம்ண்ணா. எல்லாமே கொரியர்லயே போட்டுக்கலாம். நேர்ல வந்து டிரான்ஸ்போர்ட் தான். இல்ல எனக்கு இப்ப டிரான்ஸ்போர்ட்ல எல்லாம் கொஞ்சம் போலியா தானே பண்ணிட்டு இருக்காங்க. நேர்ல வந்து நான் பார்த்து செக் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டு போறேன், இல்ல எடுத்துட்டு போறேன், எதா இருந்தாலும் ஓகே தான். சோ நேர்ல வந்து இங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதே குவாலிட்டி வந்து செக் பண்ணிட்டு இந்த குவாலிட்டில எனக்கு வேணும், உங்களுக்கு ஒரு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். பட் ஆனா உங்கள்ட்ட டூப்ளிகேட் இல்ல இல்லீங்களா? மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கேக்குறேன். அப்படி இல்ல, அதாவது டூப்ளிகேட்டா கொடுத்துட்டீங்க, எனக்கு இது மெட்டீரியல் வேண்டாம் அப்படினா நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். யூஸ் பண்ணாம கொடுத்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் இல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அப்புறம் கொடுக்க போறீங்க? அதாவது இப்போ MSSங்கிறது பார்சல் நம்பா வந்தா இதாகுது, டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க. போட்டு இழுக்க பிடிக்க நீட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது கிளியர் சான்ஸ் இருக்குல்ல, இதாயி போச்சு அப்படின்னு சொன்னால் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேங்கிறேன். சோ நீங்க கொடுக்கறது தரமா கொடுக்குறீங்க. டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது தேவையில்லாம டேமேஜ் ஆயிடுச்சுனா அது பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறீங்க. நான் பொறுப்பு. சோ நாங்க பொருள் திரும்ப உங்களுக்கு அனுப்பி விட்டா நீங்க எடுத்துக்கிட்டு திரும்ப எங்களுக்கு புது ப்ராடக்ட் போடுங்க. ஆமா யூஸ் பண்ணாம இருக்கணும். யூஸ் பண்ணிட்டு அந்த ரோல் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும். ஓகே சரிங்க சரிங்க. டூப்ளிகேட் நீங்க சேல்ஸ் பண்றது இல்ல? டூப்ளிகேட் எங்கிட்ட இல்லண்ணா. டூப்ளிகேட் இல்ல. விலை கம்மி இல்ல. ஒரிஜினல் விலை கம்மினா 5.4ல இருக்கு. ஒவ்வொருத்தர் திக்னஸ் கம்மியில இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதனால 5.4ல மட்டும் திக்னஸ் கம்மியில இருக்கு. 5.4 மட்டும் திக்னஸ் மட்டும் கம்மியா இருக்கு. 0.2ல திக்னஸ் கம்மியில அது ஒண்ணு மட்டும் இருக்கு. பட் ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்டுக்கெல்லாம் வந்து 0.5 தான் நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க. 0.4 அப்படினா 5. 0.4ம் 5ம் எங்க கிட்ட இருக்கு. 0.4ல 7 அடி இருக்கு. அதுல 0.5 இல்ல. சரிங்க. 4 அடியில மட்டும் 0.5ல இருக்கு. சரிங்க. பட் இது வந்து நார்மலா வந்து நம்ம ஆடு மாடு கோழி அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்கேஸ் நான் எனக்கு சின்னதா ஒரு வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டுக்கு ஒரு ஷெட் இது போட்டுக்கலாமா கூற மாதிரி? கண்டிப்பா போட்டுக்கலாம். இப்போ எப்படி சொல்றோம், இப்போ வீடு கட்டுறாங்க, மெட்டீரியல் வைக்கணும், சிமெண்ட் வைக்கணும், நாங்க சின்னதா செட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் நாங்க ரெஃபர் பண்ணிருக்கோம். செட்டா அமைச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை தண்ணி எல்லாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாதுண்ணா. இப்ப சிமெண்ட் சீட்டு தகர காத்துல தூக்க வாய்ப்பு இருக்கு. காத்து தூக்காம இருந்தால் இது சிமெண்ட் சீட்டோட பரவாயில்லதான். காத்து மட்டும் தூக்காம இருக்கணும். இந்த சார்பா ஏதாவது குத்துனா இதாகும்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாம இருந்தா ஓகே தான். ஓகே, நம்ம நெட் போட்டு டைட் பண்ணா காத்து தூக்காது தானே? ஆமா, இது தூக்காது. ஓகே, கரெக்ட்டா ஷெட் போடும்போது கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிக்கணும். மெயினா பண்ணா பிரச்சனை இல்ல. பிரச்சனையே இல்ல. 10 வருஷத்துக்கு இல்லைங்களா? ஆமா, 10 வருஷம் கம்பல்சரி இருக்கும். இப்ப சிமெண்ட் சீட்டை கூட கல் விழுந்தா உடையும். தேங்காய் ஒண்ணும் இல்ல, கல் விழுந்தா உடஞ்சிரும். இதுல கல்லு எந்த பிரச்சனையுமே இல்ல. மெயினா சார்பா இதோட இது பண்ணா மட்டும்தான் இதாகும். சரிங்கக்கா, சரிங்கக்கா. அக்கா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு என்ன சொல்லிடுங்கக்கா. தொடர்பு கொள்ள நம்பர் வந்து 99 94 56 57 67. சார், வாட்ஸ்அப் இருக்குங்களா? இது வாட்ஸ்அப்பும் இருக்குண்ணா. உங்களுக்கு தொடர்பு கொள்றது டைமிங்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? எந்த டைம்ல? டைமிங்ஸ் வந்து காலையில 9 மணில இருந்து 6 மணி மட்டும் கடை இருக்கும். ஆனா இப்போ புக்கிங்லாம் நாங்க மேக்ஸிமம் எல்லாம் புக்கிங் தானே, அதனால நாங்க 4 மணில இருந்தே பார்சல் போட போயிருவோம். அப்போ போன் எடுக்கல, ரிப்ளை பண்ணலன்னு யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நாங்க புக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேசுவேன். 6 மணிக்கு மேல மேக்ஸிமம் கால் பண்ண வேண்டாம். 6 மணிக்கு மேல கால் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா ஒர்க் இருக்குல்ல. சரிங்க, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ், நன்றி.